ரொம்ப ஸ்மூத் அண்ட் சாஃப்டான கீ மைசூர் பாக் வாயில் வச்சதும் சட்டுன்னு கரையிற மாதிரி ரொம்ப ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இது தீபாவளி சீரீஸ் எபிசோட் 5. வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பேன் சூடு பண்ணி ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். இதை லோ ஃப்ளேமில் மாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். மாவை நல்லா வறுத்ததும் ஒரு பிளேட்டில் ஜல்லடை வச்சுட்டு வறுத்த மாவை சேர்த்து நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். மாவை வறுத்துட்டு சலிச்சு எடுக்கிற இந்த 2 ப்ராசஸையும் ஸ்கிப் பண்ணாமல் பண்ணுங்கள். அப்போ தான் மைசூர் பாக் நல்லா சூப்பராக கிடைக்கும். இப்போ சலிச்ச மாவை தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மறுபடியும் ஒரு பேன் சூடு பண்ணி 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். இதில் 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இந்த மைசூர் பாக் செய்யும்போது எடுக்கிற எல்லா இன்க்ரீடியன்ஸையும் ஒரே கப்பில் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ சர்க்கரை கரையிற இந்த நேரத்தில் வறுத்து சலிச்சு எடுத்து வச்சுருக்க கடலை மாவில் 1 கப் நெய்யில் பாதி சேர்த்து நல்லா விஸ்கு வச்சு ஸ்மூத்தான பேட்டராக ரெடி பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நெய்யோட ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் 1 கப் நெய் சேர்த்துக்கலாம். இல்லைனா 1/2 கப் நெய் 1/2 கப் ரிஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ சுகர் சிரப் நல்லா ரெடியாகி ஒரு கம்பி பதம் வந்ததும் செக் பண்ணி பார்த்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க கடலை மாவு கலவையை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. கடலை மாவு சேர்த்ததுக்கப்புறம் மைசூர் பாக்கை ரெடியாகி வர வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ நம்ம ஊற்றின கடலை மாவு சுகர் சிரப்பில் நல்லா கலந்து ஸ்மூத்தான பேட்டர் வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி கொஞ்சம் கெட்டிப்பட ஆரம்பித்ததும் எடுத்து வச்சுருக்க மீதி நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நெய்யை சேர்த்துட்டு நெய் நல்லா முழுமையாக கடலை மாவில் அப்சர்வ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடியும் மீதி இருக்க நெய்யை சேர்த்துக்கலாம். எட்ஜஸ் எல்லாம் நல்லா எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. பேட்டர் நல்லா திக்காகி பேன்லேருந்து ஒட்டாத கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இந்த அளவுக்கு நல்லா மாவு சுருண்டு கெட்டியாக ஆரம்பித்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு நெய் தடவின பிளேட்டை ரெடியாக வச்சுக்கோங்க. அதில் இந்த ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை உள்ளே சேர்த்துக்கலாம். இதை ஒரு தடவை நல்லா டேப் பண்ணிவிட்டு ஒரு 1/2 மணி நேரம் ஆனதும் இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சுட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. பிளேட்லேருந்து வெளியே எடுக்க வேண்டாம், கட் பண்ணி மட்டும் வச்சுக்கலாம். இப்போது ஒரு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு அப்புறம் பிளேட்லேருந்து வெளியே எடுத்திங்கன்னா ஸ்மூத்தான டெக்ஸ்சரில் சூப்பரான ஸ்பெஷல் மைசூர் பாக் ரெடி. நீங்கள் பேட்டரை பிளேட்டில் ஊற்றினதும் லைட்டாக மேலே நெய் தடவி வச்சுட்டிங்கன்னா மேலே இருக்க லேயரும் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது பாருங்கள், உடைச்சதும் எவ்வளோ ஜூஸியாக இருக்குன்னு. நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபீஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸோடு மீட் பண்ணலாம்.